ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற அளவுகளோட அப்படியே செஞ்சு பாருங்கள். அல்வா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்வா செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. நம்ம இந்த கிளாஸால் தான் இன்றைக்கி எல்லா பொருளையுமே மெஷர் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் மெஷரிங் கப் இருந்தால் கூட நீங்கள் அதில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு இதில் சேர்த்துருக்கோம். இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக வறுத்தா மட்டும் போதுங்க. பருப்பு வறுபட்ட வாசம் வரும்போது அந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். சிம்மில் வச்சு பருப்பு நல்லா வெந்து வந்துடும். அதை நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வச்சு வேக வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாங்க. அது நம்மளோட விருப்பம்தான். ஆனால் இப்படி வேக வைக்கும் போது தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக வரும். பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதே கிளாஸால் 2 கிளாஸ் ஜீனி எடுத்துக்கலாம். இதே கிளாஸால் 2 கிளாஸ் ஜீனி. இதே கிளாஸால் அரை கிளாஸ் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அரை கிளாஸ் கோதுமை மாவு போதுமான அளவாக இருக்கும். இது 2 இன்க்ரீடியன்ஸும் நம்ம அடுத்ததாக அல்வாவில் சேர்க்க போகிறோம். பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை நீ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணுன்னா கூட அரைச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி கரண்டி வச்சே மசிச்சு விட்டுருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு அல்வா சாப்பிடும்போது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் வாயில் தட்டுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருக்கோம். அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரம் நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம்ல, அதே மெஷர் கப்லேயே நம்ம ஒரு கிளாஸ் நெய் எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு அதில் அரை கிளாஸ் ஊற்றிக்கிறோம். நெய் ஹீட் ஆனோன்னே நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி பம்ப்கின் சீடும் வாட்டர்மெலன் சீடும் சேர்த்துருக்கோம். இது சேர்க்கும் போது நமக்கு அல்வா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்து நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நட்ஸை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதே நெய்யில் எடுத்து வச்சுருந்த அரை கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை மாவு அந்த நெய்யில் வறுபட்ட வாசம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை இந்த கோதுமை மாவில் நம்ம அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். பருப்பு சேர்த்ததும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே தாங்க இருக்கணும். இனிமேல் கை விடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு பருப்பு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பருப்பு நல்லா வெந்து சுருண்டு அல்வா பதத்துக்கு வரத்துக்கு கரெக்டாக 1/2 hour ஆகுங்க. நம்ம அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கரெக்டாக பருப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அசோகா அல்வா ஒரு ஆரஞ்சு கலரில் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம சேர்க்குறோம். ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கிளாஸ் ஜீனி இதில் சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் டைல்யூட் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துடும். நம்ம 1 கிளாஸ் பாசிப்பருப்பு, அரை கிளாஸ் கோதுமை மாவுக்கு 2 கிளாஸ் சர்க்கரை சரியாக இருக்குங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அல்வா நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அல்வா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் அரை கிளாஸில் கொஞ்சமாக அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம மீதம் எடுத்து வச்சுருக்க எல்லா நெய்யுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முழுக்கவும் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கூட நீங்கள் அரை கிளாஸ் ஆயில் அரை கிளாஸ் நெய்யின்னு கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அல்வா நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த அனைத்து பொருட்களோட அளவும் சரியாக இருந்ததுனால அல்வா நல்லா பர்ஃபெக்டாக பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த அல்வா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம சொன்ன அளவுகளை மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ நம்ம செஞ்ச அல்வா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அல்வா பக்குவமாக வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஸ்பூனில் அந்த அல்வா ஒட்டாமல் வந்தாலே அல்வா பக்குவமாக வந்திருக்குன்னு தாங்க அர்த்தம். சாப்பிடவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. இனிப்பெல்லாம் சரியாக இருந்தது. நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.